வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். தமிழில் பார்க்கும்போதே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, நீங்க அதிகமான அன்பு செலுத்தின ஒரு நபர் இருந்திருப்பாங்க. நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருப்பீங்க. காலையில கண் திறந்ததும் அவங்களோட மெசேஜ், அவங்களோட கால் தான் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட வாய்ஸ் இல்ல அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க. இப்படி எழுந்தாலும் சரி, தூங்குனாலும் சரி, உங்க வாழ்க்கையில 24 ஹார்ஸும் நீங்க அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எது புதுசா நடந்தாலும் அவங்க இல்லாம இருக்காது. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு மறு வேலையே இருக்கும். இப்படி நீங்க சிரிச்சாலும் அவங்களால தான் இருக்கும். அழுதாலும், சந்தோஷமா இருந்தாலும், கஷ்டம் வந்தாலும், உங்க லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும், எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல, இவங்க இல்லாம என் வாழ்க்கையே இல்ல அப்படின்னு கூட நீங்க வந்து நம்பிட்டு இருப்பீங்க ஆழமா. ஆப்வியஸா லவ் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். சமாதானம் பண்ணுவீங்க, சரியாயிடுவீங்க. திரும்பி சண்டை வரும். இந்த மாதிரி நடக்கிறது காமன் தான். உங்க வாழ்க்கையில எல்லாமே அவங்க தான். அவங்க இல்லாம உங்க வாழ்க்கையே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபியூச்சர் வரைக்கும் எல்லாமே யோசிச்சு, அவங்க ஒருத்தவங்களுக்காகவே நீங்க வாழ்ற மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம, எந்த ஒரு சைனுமே இல்லாம, திடீர்னு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்காம, சைலன்ட்டாவோ இல்ல உங்கள இக்னோர் பண்ணிட்டு, அந்த பெர்சன் உங்ககிட்ட சுத்தமா பேசாம உங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி தோணும். நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, என்னோட பார்ட்னர் அப்படி கிடையாது. இவங்க வந்து என்ன ஏமாத்த மாட்டாங்க. என்ன விட்டுட்டு போற ஐடியாலாம் அவங்களுக்கு கிடையாது. என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி வந்து நீங்க ரொம்ப முழு நம்பிக்கை வச்சு, அவங்களோட கேரக்டர் அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்த வச்சு, எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. என்ன ஆனாலும் இவங்க என்ன விட்டு போமாட்டாங்க. நாங்க பிரிய மாட்டோம்ன்னு. இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்த அந்த பெர்சன் திடீர்னு உங்கள ஒண்ணுமே இல்லாம, உங்ககிட்ட எதுவுமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே குடுக்காம விட்டுட்டு போகும்போது, நடு ரோட்ல உங்கள விட்டு போன மாதிரி, உங்களுக்கு யாருமே உங்கள சுத்தி இல்லாத மாதிரி ரொம்ப தனிமைய உணர்வீங்க. ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல, ஒரு ரீசன் இல்ல. எதுவுமே உங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த உலகத்துல உங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி நீங்க அந்த பெர்சன பத்தி நெனச்சுட்டு மட்டுமே உங்க வாழ்க்கைய அழிக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்குள்ள இந்த கேள்விகள் மட்டும் தான் வரும். ஏன்? எதனால? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டேனா? வேற யாராவது புதுசா அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? ஒரு தடவ பேசுனாங்கன்னா எல்லாமே சரியாயிடுமே! அவங்க ஏன் பேசவே மாட்றாங்கன்ட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு 20 கால் பண்றது, 40, 50 மெசேஜஸ் பண்றதுன்னு. பட் அது எதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் வராது. மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்க பெர்சனா இருந்தீங்கன்னா, இது வந்துட்டு 1 வாரம் பார்ப்பீங்க, 2 வாரம் பார்ப்பீங்க. இவங்க இப்படிதான் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நீங்க மூவ் ஆன் ஆகிடுவீங்க. இன்னும் ஒரு சிலருக்குலாம் மாதங்கள், சில வருடங்கள் கூட அவங்க மனச விட்டு இந்த எண்ணங்கள், இந்த ஞாபகங்கள்லாம் போகவே போகாது. அவங்களுக்கு என்னன்னா க்ளோஷர் கிடைக்கல. எனக்கு ஏன் அப்படின்ற காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள தேடி தேடி போவாங்க. இதுக்கான காரணம் என்ன? எதனால இப்படி நடக்குது? எதுக்காக நீங்க திரும்ப திரும்ப அவங்களயே தேடி போறீங்க? க்ளோஷர் கிடைக்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? நீங்க எப்படி மூவ் ஆன் ஆகணும்? இத பத்திலாம் தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த விட்டுட்டு போன பெர்சன விட, அவங்க சொல்லாம போன அந்த பதில் தான் உங்கள அதிகமா தொரத்திக்கிட்டே இருக்கும். அவங்க உங்க வாழ்க்கையில இல்லாம போனது, சொல்லாம போனது ஒரு வலி தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, அத விட அதிகமா "ஏன் இல்ல? ஏன் போனாங்க?" அப்படின்ற கேள்வி தான் அந்த வலிய இன்னும் 1000 மடங்கு அதிகமாக்கும். இந்த வலியில இருக்கும்போது சில பேர் நெனைப்பீங்க, "ஒரு தடவ அவரு வந்து என்கிட்ட வந்துட்டு உண்மைய சொல்லிட்டா போதும். ஒரு தடவ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட என்ன காரணம்ன்றது சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள மறந்துருவேன்." அப்படின்ட்டு. ஆனா இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து காரணம் சொன்ன உடனே உங்க மனசு வந்து அமைதியாயிடுமான்னு கேட்டா, ஆன்ஸர் நோ தான். உங்க தூக்கம் திரும்ப வந்துருமா? உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் திரும்ப கிடைக்குமா? உங்க வாழ்க்கை பழைய மாதிரி சந்தோஷமா மாறிடுமான்னு கேட்டா, இல்ல. அத விட பெரிய உண்மை ஒண்ணு இருக்கு. நம்மள்ல பல பேர் தேடுறது க்ளோஷர் கிடையாது. நம்ம மனசுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வ தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஆனா இது வந்து அந்த பெயின்ல இருக்கும்போது உங்களுக்கு புரியாது. ஆனா அந்த பாதுகாப்ப உங்கள காயப்படுத்திட்டு விட்டுட்டு போன ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் நம்ம எல்லாரும் செய்ற மிகப்பெரிய தவறு. இந்த வீடியோ முடியும்போது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஒருவேள இத்தன நாளா நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த க்ளோஷர், அந்த பெர்சன் கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்ல. அது ஆரம்பத்துல இருந்தே உங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். அத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் நம்ம பிரெயின் இந்த "ஏன்?" அப்படின்ற கேள்விய மட்டும் விடவே மாட்டேங்குது. ஒருத்தர் காரணம் சொல்லாம விட்டுட்டு போனாலும், நம்ம வாழ்க்கை எப்படி திரும்பவும் அமைதிய கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு முடியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? அத தான் சைக்காலஜி அடிப்படையில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோல நம்ம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பல மாதங்களா, வருடங்களா உங்க மனசுல நீங்க சுமந்துட்டு இருக்க ஒரு வலி, அந்த பாரத்த இறக்குறதுக்கு இந்த வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு காரணத்த தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசு ஏன் க்ளோஷர தேடுது? இன்ட்ரோலயே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஒருத்தர் நம்ம வாழ்க்கைய விட்டு போறது மட்டும் நம்மள முழுசா உடைக்காது. ஏன் போனாங்க? ஏன்? அப்படின்ற அந்த கேள்வி தான் நம்மள அதிகமா உடைக்கும்.
ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே சம்பவம் 2 பேருக்கு நடக்குது. ஒருத்தர் 2 மாசத்துல அதுலருந்து வெளிய வந்துருவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஆனாலும், அதே இடத்துல தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்? அப்படின்ற அந்த கேள்வி அவங்களுக்குள்ள அப்பவும் இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, காரணம் அந்த ரிலேஷன்ஷிப்னால கிடையாது. நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுல தான் இருக்கு. நம்ம பிரெயின்க்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. அதுக்கு முடியாத விஷயங்கள் பிடிக்காது. அதாவது இப்போ ஒரு ஸ்டார்ட்டிங்ன்னு ஒண்ணு இருந்திருக்கும். அதுக்கு ஒரு எண்ட் இல்லாம முடியுது அப்படின்னா, அதுக்கு பிடிக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ Netflixல ஏதோ ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு சீரிஸ் பார்க்குறீங்க. அந்த சீரிஸ் ஃபுல்லா ஒரு 10 எபிசோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 எபிசோட் நீங்க பார்த்து முடிச்சுட்டீங்க. கடைசி 10வது எபிசோட் ப்ளே ஆகுற நேரத்துல கரண்ட் போயிடுது. இல்ல இன்டர்நெட் போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைசி கிளைமாக்ஸ் பார்க்காதனால, உங்க மனசு அமைதியா இருக்குமா? இல்ல. அடுத்தது என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்? ஹீரோயின் உயிரோட இருப்பாளா? ஹீரோ உயிரோட இருக்கானா? வில்லன் ஜெயிச்சுடுவானா? ஹீரோ தான் எப்படி ஜெயிப்பாங்க? எண்டிங் என்னவா இருக்கும்? அப்படின்னு இத பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா, நம்ம பிரெயின்க்கு கம்ப்ளீட் ஸ்டோரி வேணும். அதுக்கு கம்ப்ளீட் ஆகாம ஒரு விஷயம் இருக்குன்னா புடிக்காது. எப்போடா கரண்ட் வரும்? திரும்பவும் அந்த ஸ்டோரி எப்போ ப்ளே பண்ணி பார்க்குறது? அப்படின்ற மாரி உங்க பிரெயின் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இதே விஷயம் தான் ரிலேஷன்ஷிப்லயும் நடக்குது. ஒருத்தர் நான் இனிமே உன் வாழ்க்கையில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியான காரணத்த சொல்லாம, க்ளோஷர் குடுக்காம போயிடுறாங்க உங்க வாழ்க்கையில இருந்து அப்படின்னா, உங்க பிரெயின் அந்த ரிலேஷன்ஷிப்ப முடிஞ்ச கதையா பார்க்காது. அது இன்கம்ப்ளீட் ஸ்டோரி மாதிரி தான் உங்க பிரெயின்ல ஓடிட்டு இருக்கும். அதனால தான் நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும், டிவி பார்த்துட்டு இருந்தாலும், திடீர்னு அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வரும். நைட்டு 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்தா கூட, அந்த நாள் அவங்க கிட்ட பேசாம நான் எப்படி இருக்கேன்? அந்த கடைசி நாள் பேசாம போகும்போது என்ன நடந்தது? ஒருவேள அன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டனோ! அப்ப நான் பேசாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ! இப்படிலாம் நீங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது லவ் அதிகம். அதனால இந்த மாதிரி திங்க் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. உங்க பிரெயின் ஒரு முடிவ தேடிக்கிட்டு இருக்கு. அந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்ட் இல்லையே! அந்த லவ் ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு தெரியும். கமிட்டட்ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி நெறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனிவர்சரி, லவ் ஆனிவர்சரிலாம் வரும்போது. பட் அந்த எண்டிங்ன்ற ஒரு காரணம், எந்த காரணமும் இல்லாதனால, அதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது உங்க வாழ்க்கையில நீங்களே ஃபிக்ஸ் பண்ணாம, அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மாரி நம்பிக்கிட்டு இருக்கனால, அது ஒரு முடிஞ்சு போகாத கதை மாதிரி இருக்கனால தான், நீங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பிரெயின்க்கு அன்சர்டனிட்டினா சுத்தமா பிடிக்காது. ஒரு டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் இன்னும் வரல. இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 நாள்ல எல்லா பாசிபிலிட்டீஸையும் நம்மளயே யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். வொர்ஸ்ட் கேஸ் என்னவோ அதெல்லாம் நெனைப்போம். ரிசல்ட் வந்த அப்புறம் தான், இது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பிரெயின்க்கு ஆன்ஸர் கிடைச்சிடுச்சு. ஆன்ஸர் கிடைக்காம இருக்கும்போது, அது இந்த மாதிரி தான் ஏடாகூடமா யோசிச்சுட்டு இருக்கும். இதே ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகுது? ரிசல்ட்டே வரல. கொஸ்டின் மட்டும் இருக்கு. எதனால? ஏன்? அப்படின்னு. அதனால தான் மூளை தினமும் ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்யுது. ரீசன கண்டுபிடி, அதுக்கான ரீசன தெரிஞ்சுக்கோ, அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்காம நிம்மதியாவே இருக்க முடியாது. எப்பவுமே ஒரு பதட்டத்திலேயே இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நீங்க அந்த பெர்சன உண்மையாவே நேசிச்சிருந்தீங்கன்னா, இன்னொரு சைக்காலஜிக்கல் சேஞ்ச் நடக்கும். அது என்னன்னா, உங்க வாழ்க்கையோட ஃபியூச்சர் பிளான்ல அந்த பெர்சன பிரெயின் ஆல்ரெடி சேர்த்திருக்கும். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்ம சேர்ந்து வாழப் போறோம். சேர்ந்து ஒண்ணா நெறைய இடத்துக்கு வெளிய போய் டிராவல் பண்ண போறோம். இந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நெறைய நீங்க இமேஜின் பண்ணியிருப்பீங்க. பிரெயின்ல ஒரு படம் மாதிரி அது வரைஞ்சிருக்கும். ஆனா ஒரே நாள்ல அந்த படம் கிழிஞ்சு போயிடுச்சு. இனிமேட்டு இவங்க நம்ம வாழ்க்கையிலேயே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பிரெயினால அத ஏத்துக்க முடியல. அதனால தான் நீங்க ஒரு மனுஷர மட்டும் இழந்து போன ஃபீலிங் அது கிடையாது. உங்க ஃபியூச்சரையும் நீங்க இழந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு காரணம் இதுதான். அவங்களோட சேர்ந்து மொத்த ஃபியூச்சர் பிளானும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அது மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போனது தான் அதுக்கு காரணம். ஒரு சில பேர் உண்மைய புரிஞ்சுகிட்டு, இவங்க ஒர்த்தான பெர்சன் இல்ல. நம்மள விட்டுட்டு போனவங்கள பத்தி நம்ம ஏன் வருத்தப்படணும்னு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஆனா நெறைய பேர் அவங்களோட Instagram ப்ரொஃபைல தினமும் செக் பண்றது, லாஸ்ட் சீன் செக் பண்றது, ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுறாங்களா? ஏதாவது ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்றாங்களா? இல்ல ஃபேக் அக்கவுண்ட் எல்லாம் வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்றது. அது அவங்கள திரும்ப கொண்டு வரும் அப்டின்ட்டு நெனச்சு நீங்க பண்றது கிடையாது. பிரெயின் இன்னும் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அப்டின்னு அக்செப்ட் பண்ணல. அதனால அவங்களே தினமும் தேடிக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? என்னாச்சுன்னு. இன்னும் ஸ்டோரிய வளர்த்துக்கிட்டே போது. அதனால ஒரு விஷயத்த இப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பலவீனமான பெர்சன்லாம் கிடையாது. உங்க பிரெயின் உங்க லைஃப்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ஒரு கதைக்கு முடிவ தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முடிவு கிடைக்காததால, முடியாத அந்த கதைக்கு முடிவ தேடி அத ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அந்த முடிவு உண்மையிலேயே அந்த ஒரு பெர்சன் கிட்ட தான் இருக்கா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லன்னா நாம நெனைக்கிற மாதிரி க்ளோஷர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லையா? அப்படின்றத யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவா புரியும். அததான் நம்ம 2ல பார்க்க போறோம். க்ளோஷர் கிடைச்சாலும் ஏன் மனசு அமைதி ஆகாது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாருமே நெனைக்கிறோம். ஒரு தடவ அவங்க பேசிட்டாங்கன்னா போதும். ஒரு தடவ அந்த காரணத்த உண்மையா சொல்லிட்டா போதும்.
ஏன் என்ன விட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நான் வந்து மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வந்து உங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே பெர்சன் வந்து சாரி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையால மட்டும் அந்த வலி உடனே போயிடுமா? இல்லையே! அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எப்படி அந்த வலிய சரி பண்ணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நெறைய பேர் நெனைக்கிற பெரிய தப்பு என்னன்னா, க்ளோஷர்னா ஆன்ஸர் கிடைக்கிறது தான் அப்படின்னு நெனச்சுக்கிறீங்க. ஆனா சைக்காலஜி வேற ஒரு விஷயம் சொல்லுது. மனசுல வர கேள்விக்கு ஆன்ஸர் கிடைக்கிறது மட்டும் அதுக்கு போதாது. அது சேஃப்டியும் தான் தேடுது. இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு குழந்தை வந்து கூட்டமா இருக்க இடத்துல காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து உங்க அம்மா அங்க போயிருக்காங்க, இந்த சைடு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அம்மா இந்த சைடு தான் போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை உடனே அழுகுறத நிறுத்தி அமைதியாயிடுமா? இல்ல. அது அதோட அம்மாவ பார்த்து சேஃபா ஃபீல் பண்ற வரைக்கும், அம்மாவ கட்டி அணைக்கிற வரைக்கும், அதோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகாது. அது பயத்திலேயே தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயும் இதே தான் நடக்குது. நீங்க எக்ஸ்ப்ளனேஷன தேடுறது உண்மையிலேயே வந்து உங்களுக்கு தேவையான ஆன்ஸர தேடுறது கிடையாது. உங்க உடைஞ்சு போன மனச பாதுகாக்கிறதுக்கு யாராவது வரணும். அதாவது உங்கள ஹர்ட் பண்ணிட்டு போனா அதே பெர்சன் வந்துட்டு உங்கள வந்துட்டு ஹீல் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்க மனசு எதிர்பார்க்குது. ஒரு நெருப்ப வந்து பெட்ரோல் ஊத்தி அணைக்க முயற்சி பண்ற மாதிரி தான் இதுவும். இப்போ ஆல்ரெடி உங்க மனசு வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த காயப்படுத்துன அதே பெர்சன் கிட்ட போயிட்டு என்ன ஹீல் பண்ணு அப்படின்னு கேட்கறது கரெக்ட் இல்ல. இதுல இன்னொரு விதமாவும் நடக்கும். ஒரு சிலருக்கு அதுக்கான காரணமும் தெரியும். சில பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுப்பாங்க அந்த விட்டுட்டு போற பெர்சன். நான் மாறிட்டேன். எனக்கு உன்ன புடிக்கல. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல. என் ஃபேமிலி வந்து இந்த லவ்க்கு அக்செப்ட் பண்ணல. அதனால நான் போறேன். என் வீட்ல பாக்குற பொண்ணையோ, பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லன்னா, வேற ஒருத்தர நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்த நாளே நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுருவீங்களா? எனக்கு தேவையான காரணம் கிடைச்சிருச்சு. நான் மூவ் ஆன் ஆக போறேன் அப்படின்னு ஆகிடுவீங்களா? இல்ல. அதே பழைய ஃபோட்டோஸ், மெமரீஸ், அந்த அழுக, அதே ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அதே ஓவர் திங்கிங். ஏன்? ஏன்னா வலிய உருவாக்குனது எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கிடையாது. அந்த மனுஷர நீங்க இழந்த அந்த உணர்வு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு ஆபத்தான விஷயமும் இருக்கு. நீங்க க்ளோஷர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப கான்டாக்ட் பண்ணும்போது, அந்த பெர்சனுக்கு தெரியாமலே ஒரு பவர் குடுக்குறீங்க. அவர் ரிப்ளை பண்ணா சந்தோஷப்படுறீங்க. சீன் அப்படின்னு போட்டு ரிப்ளை பண்ணலன்னா டிப்ரஷன்ல போறீங்க. ஆன்லைன் வந்தாரா? லாஸ்ட் சீன் என்ன? ஸ்டோரி யாருக்காக வைக்கிறாங்க? இப்படிலாம் உங்களோட மொத்த வாழ்க்கையுமே அந்த ஒரு பெர்சன மட்டுமே சுத்தி சுத்தி இருக்கு அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஹாப்பினஸோட ரிமோட் கண்ட்ரோல் இன்னொரு வேற ஒரு பெர்சன் கையில இருக்கு. இது லவ்னால என் வாழ்க்கைய நான் அவங்க கையில குடுத்துட்டேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இல்ல. இது எமோஷனல் டிபெண்டன்சி. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். உங்க வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிரும். ஒரு பெர்சன நீங்க வருஷக்கணக்குல லவ் பண்ணும்போது ரொம்ப அட்டாச் ஆயிருப்பீங்க அவங்களோட. அதுவும் ஒரு காரணம். அதனால ஒரு உண்மைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சில கேள்விகளுக்கு வாழ்க்கையில பதில் கிடைக்கவே கிடைக்காது. சிலர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிடுவாங்க. சிலர் பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட போயிடுவாங்க. சிலர் உண்மைய சொன்னாலும், அது உங்க மனச வந்து திருப்திப்படுத்தாது. அப்படி இருக்கும்போது, நம்ம அமைதிய ஏன் இன்னொருத்தர் வாயிலருந்து வர்ற ஒரே ஒரு சென்டென்ஸ், அவங்க வாயிலருந்து வர ஒரே ஒரு வார்த்தைக்காக, உங்களோட மொத்த சந்தோஷம், உங்களோட மொத்த வாழ்க்கையும் ஏன் அதிலேயே நீங்க கட்டி வைக்கணும்? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஷர் அப்படின்றது, அவங்க உங்களுக்கு குடுக்குற கிஃப்ட்லாம் கிடையாது. அது நீங்க உங்களுக்கே குடுக்குற ஃப்ரீடம். ஆனா, அந்த ஃப்ரீடம்ம நம்ம ஏன் நாமளே எடுத்துக்க மாட்றோம்? இவ்ளோ தள்ளி போனதுக்கு அப்புறமும், ஏன் அந்த ஒரு பெர்சன விடுறதுக்கு உங்க மனசு ஏத்துக்க மாட்டுது? நம்பர் 3 உண்மையிலேயே நீங்க அந்த பெர்சன தேடல. உங்க மனசு இழந்த பாதுகாப்ப தான் தேடுறீங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாவே நீங்க இன்னும் அந்த பெர்சன லவ் பண்றதால தான் மூவ் ஆன் ஆக முடியாம இருக்கீங்களா? இல்லன்னா அவங்களோட பிரசன்ஸ்க்கு பழகி போனதாலயா? வருஷக்கணக்குல அவங்களோட பேசி பேசி பழகுனனால, அவங்க பேசாம இருக்கும்போது உங்களால அத ஏத்துக்க முடியலையா? இது 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு காலத்துல அந்த பெர்சன் கிட்ட இருந்து வர அந்த குட் மார்னிங் மெசேஜ்ல தான் உங்க நாளே ஆரம்பிக்கும். சாப்பிட்டியா? வீட்டுக்கு போனியா? சின்ன சின்ன விஷயத்த கூட நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் உன் கூடவே இருப்பேன். லைஃப் லாங் இருப்பேன். இந்த மாதிரி அவங்க குடுக்குற நம்பிக்கை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனுஷர உங்களோட வாழ்க்கையோட ஒரு பழக்கமா மாத்திடுச்சு. இந்த இடத்துல தான் ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்ச் நடக்குது. நம்ம பிரெயின் சில மனிதர்கள சேஃப் பிளேஸ் அப்படின்னு நம்ம பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். ஸ்ட்ரெஸ் வந்தா அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கும். ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் சொல்லணும்னு தோணும். முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணணும். இப்படி எல்லாமே முதல்லன்னு எல்லாத்துலயுமே அவங்க தான் உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க. பயம் வந்தாலும், சோகம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், அழுகை வந்தாலும், அவங்க பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இதுதான் எமோஷனல் அட்டாச்மென்ட். ஆனா, ஒரே நாள்ல இந்த சேஃப் பிளேஸ் காணாம போயிடுச்சு. அப்ப நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? அது பேனிக் ஆகும். பயப்படும். ஒரு குழந்தை அம்மாவ தொலைச்சுட்டு தேடுற மாதிரி தான். பேனிக் ஆகி பயத்துல அந்த பெர்சன தேடும். ஃபோன் எடுத்து அவங்களோட சாட் ஓப்பன் பண்ணும். ப்ரொஃபைல் பிக்சர்,
பார்க்குறது, கால் பண்றது, ஆன்லைன் வந்திருக்காங்களா? பேசுவாங்களா? பேசுவாங்களான்னு எதிர்பார்க்குறது. புது போஸ்ட் ஏதாவது போடுறாங்க அப்படின்னா, அத ஸ்க்ரோல் பண்ணும்போது, அவங்க ஏன் இதெல்லாம் போடுறாங்க? அவங்க வேற யார்கிட்டயாவது பேசுறாங்களா? அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து ஸ்பை பண்றதுக்காகவே நீங்க வந்துட்டு இந்த மாரி தேடிட்டே இருப்பீங்க. பிரெயின் பழைய சேஃப்டியே தேடிக்கிட்டு இருக்கு. அந்த பெர்சன் வந்தா தான் க்ளோஷர் கிடைக்கும். அந்த பெர்சன் திரும்ப வந்தா தான் நீங்க சேஃப் அப்படின்ற மாதிரி பிரெயின் நெனைக்குது. அந்த பெர்சன் உங்கள விட்டு தள்ளி போறாங்க, பேசாம இருக்காங்கன்னும்போது, நீங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆனா, இங்க ஒரு பெரிய ட்ராப் இருக்கு. நீங்க அவங்கள பாக்க பாக்க அவங்கள மறக்க முடியல அப்படின்னு நெனைப்பீங்க. உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு தடவையும் அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போது, அவங்களோட ஃபோட்டோஸ் பாக்கும்போது, உங்க பிரெயின்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் முடிஞ்சு போகல. அவங்க திரும்பவும் வாழ்க்கையில வருவாங்க. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறீங்க. அதனால தான் ஹீலிங் டிலே ஆகுது. ஹீலிங்க நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு காயம் வந்து பட்டுட்டீங்க. அந்த காயம் ஆறணும் அப்டின்னா, அது தினமும் கீறி, கீறி அத நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஆனா ரிலேஷன்ஷிப்ல நாம என்ன பண்றோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் நீங்களே யோசிங்களேன். மெமரீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓல்டு சாட் பார்க்குறீங்க. ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. அவங்களோட வாய்ஸ் நோட்ஸ் கேட்குறீங்க. ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பீங்க. அவங்களோட ஐப்ரோஸு, ஹேரு இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ஒவ்வொரு சின்ன, சின்ன விஷயத்தையும் நீங்க திரும்ப, திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைலயும் செக் பண்றீங்க. அவங்க யார் கூடயாவது வெளிய போயிருக்காங்களா? வேற யார் கூடயாவது பேசுறாங்களான்னு. உங்களுக்கு தெரிஞ்ச காமன் ஃப்ரெண்ட் மூலியமாவும் திரும்ப, திரும்ப கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஏன் இன்னும் நான் ஹீல் ஆகல? அப்படின்னு நீங்களே உங்கள கேட்கும்போது, ஒரு காயத்த தினமும் நீங்க திறந்து, திறந்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படி ஆறும்? இன்னும் காயம் தானே ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம். பல பேர் சொல்வாங்க, "அந்த பெர்சன என்னால மறக்கவே முடியல" அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே மறக்க முடியலையான்னு யோசிச்சீங்கன்னா, இல்ல. அவரோட கூட இருந்த வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்க செல்ஃப தான் உங்களால மறக்க முடியலையா அப்படின்றத யோசிங்க. அவர் இருந்தப்போ நீங்க சிரிச்ச விதம், நீங்க சிரிச்சிருப்பீங்க. அவங்க வந்து உங்க சிரிப்ப ரசிச்சிருப்பாங்க. அழகா சிரிக்கிறீங்கன்னு. கனவு கண்ட விதம், அவங்க கூட லைஃப் இருந்தா எப்படிலாம் இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்து பிரெயின்ல ஒரு மூவியே ஓட்டு பார்த்திருப்பீங்க. இல்லையா? ஒரு படமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அவங்க கூட இருந்தா இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும்னு. அது எல்லாத்தையுமே நீங்க இழந்துட்டீங்க. அதனால தான் அந்த பெர்சன மட்டும் இல்ல, உங்களோட ஒரு பகுதியும் இழந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க உங்களையும் இழந்தனால தான் உங்க லைஃபே முடிஞ்சு போன மாதிரி. அவங்க இல்லன்னா என் லைஃபே இல்லன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஏன் இவ்ளோ விஷயத்த நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள நடக்குது? ஏன் அவங்கள மறக்க முடியல? இதுக்கான காரணத்த எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், இதுலருந்து உங்களால ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் ஹீலிங் ஆரம்பிக்குது. ஒரு நாள் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உணர்வீங்க. எனக்கு அவரு தேவையில்ல. நான் இழந்த அமைதி தான் எனக்கு வேணும். அவரு அந்த பெர்சன் என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ, அந்த மாதிரி அமைதியா, ஹேப்பியான ஒரு பெர்சனா தான் நான் திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரும். உங்க ஹீலிங் ரெக்கவரியோட டர்னிங் பாயிண்ட் தான் அது. ஏன்னா, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அவர தேடுறத நிறுத்திட்டு, நீங்க உங்கள தேட ஆரம்பிப்பீங்க. உங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணுவீங்க. உங்க பிரெயின் வந்து நெனைக்குதுல்ல, அந்த பெர்சன் வந்தா தான் உங்கள காப்பாத்த முடியும். அந்த பெர்சன் திரும்பி வந்தா தான் உங்களால ஹேப்பியா இருக்க முடியும்னு. அந்த வலி தாங்க முடியாம, உங்க பிரெயினே ஆட்டோமேட்டிக்கா உங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்னு உங்கள புரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஹீலிங் ஆகுறதுக்கு. நம்பர் 4ல அத தான் பாக்க போறோம். நம்பர் 4 உண்மையான க்ளோஷர நீங்களே எப்படி உருவாக்குறது? இதுவரைக்கும் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையான ஹீலிங் அந்த பெர்சன் ரிப்ளை பண்றதுல கிடையாது. அவங்க குடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ல கிடையாது. அப்டின்னா, க்ளோஷர எப்படி நீங்க உருவாக்குறது? இந்த ஒரு விஷயத்த இப்பவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. க்ளோஷர் அப்டின்றது ஒரு கான்வர்சேஷன் கிடையாது. அது ஒரு டிசிஷன். நாம எல்லாருமே ஒரு பெரிய தப்பு பண்றோம். ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க ஒரு வலி அனுபவிக்கும்போது. நம்ம மனசு சொல்ற, "இன்னும் ஒரு தடவ பேசு. இன்னும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாரு." இவ்ளோ வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். அவங்க ட்ரை பண்ணலன்னா என்ன? நீ இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. நீ ட்ரை பண்ணிட்டே இருந்தா, அவரு உண்மைய சொல்லிடுவாரு. அந்த பெர்சன் உண்மைய சொல்லிடுவாங்க அப்டின்ட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரைக்கும் நீங்க எத்தன தடவ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க? எத்தனையோ மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. எத்தனையோ நைட் வந்து தூங்காம அழுதுட்டு இருந்திருப்பீங்க. சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறமும் உங்க லைஃப்ல ஏதாவது நல்லதா மாறுச்சா? இல்ல அப்டின்னா, அதே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க செய்றதால, வேற ஏதாவது ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க? லாஜிக்கா யோசிங்க. இந்த அளவுக்கு முக்கியமா இத ஏன் பொறுமையா சொல்றேன் அப்டின்னா, ஒரு காயப்பட்டு வலியில இருக்க ஒரு பெர்சன், இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பிரெயின் இருக்காது. உங்க பிரெயின் ஒரு இருள்ல மூழ்கி போன மாதிரி இருக்கும். அந்த பெர்சன் வருவாங்க, வருவாங்கன்னு அவங்கள சுத்தியே இருக்கும். இந்த உண்மையெல்லாம் உங்க உங்க லைஃப்ல ஏன் இப்படி நடக்குது? எதனால உங்களுக்கு இவ்ளோ வலி இருக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறீங்க? அந்த பெர்சன் தான் உங்க லைஃப்ல ஏன் மாறி போச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க புரிஞ்சுக்கும்போது தான், அந்த வலியிலருந்து உங்களால வெளிய வர முடியும். நீங்க நெனைப்பீங்க,
எவ்வளவோ பேர் என்ன சுத்தி வந்து பிரேக்கப் ஆகி, அவங்க ஹீல் ஆகி, மூவ் ஆன் ஆகிட்டாங்க. என் லைஃப் மட்டும் இப்படியே இருக்கு அப்படின்னு நெனைப்பீங்க. நீங்க ஒரு லைன், அந்த ஒரு சென்டென்ஸ வந்துட்டு உங்க மனசுல நீங்க உண்மையா உணர்ந்து சொல்லும்போது, உங்களாலயும் வெளிய வர முடியும். எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. அத வந்து நான் என் மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏத்துக்கும்போது, இந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளா தோணும். ஆனா இது வந்து எமோஷனல் ஃப்ரீடமோட முதல் படி மாரி உங்க வாழ்க்கையில செயல்படும். அதாவது உங்க பிரெயின் அது வந்து ஒரு எண்டா முடிவு பண்ணிக்கும். ஆன்சர் கிடைக்கலனாலும், இந்த ஸ்டோரியோட எண்ட் இதுதான் அப்படின்ற மாரி. அக்செப்டன்ஸ் அப்படின்றது, அவங்க பண்ணது சரி, அவங்க நம்மள விட்டுட்டு போனது சரி அப்படின்னு ஒத்துக்கிறது கிடையாது. உங்கள ஹர்ட் பண்ணா அந்த பெர்சன அப்படியே மன்னிச்சு விட்டுறணுமா? அப்படியும் கிடையாது. அவங்கள மறந்துடணும் அப்படின்றது கிடையாது. நீங்க மறந்துடணும் அப்படின்னு நினைக்க நினைக்க இன்னும் அதிகமா அவங்கள நினைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த சம்பவம் வந்து என் லைஃப்ல நடந்துருச்சு. இத என்னால மாத்த முடியாது. இத நீங்க உணர்றது தான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிய ஏத்துக்கிறது தான் அக்செப்டன்ஸ். நீங்க இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பெயின் வந்து, ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்ததுலருந்து வர பெயின் கிடையாது. மனசு வந்து அந்த விஷயத்த ஏத்துக்காம சண்ட போடுது. அவங்க அந்த பெர்சன் என்ன விட்டு போல, அவங்க என் கூட திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு அத அக்செப்ட் பண்ணாம உங்க மனசு சண்ட போடுறதால வர பெயின் தான் அதிகம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் சொல்ற விஷயத்த இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க கடற்கரையில இப்போ தனியா நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய அலை வருது. அந்த பெரிய அலைய உங்க கைகள வச்சு உங்களால தடுக்க முடியுமா? நீங்க தடுக்க ட்ரை பண்றீங்க. உங்களால அந்த தண்ணீர் வந்து உங்க கைய தாண்டி வராம இருக்கிற மாரி உங்களால தடுக்க முடியுமா? முடியாது. அந்த அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க டயர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான். நீங்க நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மறுக்க மறுக்க நீங்க தான் சோர்ந்து போவீங்க. நீங்க தான் டயர்ட் ஆவீங்க. உங்களால அந்த விஷயத்த தடுக்கவோ, மாத்தவோ முடியாது. அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணுங்க. இந்த கடல்ல வரக்கூடிய அலைகள் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பும். சந்தோஷமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், சோகமா இருந்தாலும், அலைகள் எப்படி நிக்காம வந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு அலைகள் மாதிரி. இப்ப பெரிய அலை வருதுன்னா கஷ்டம். அதே மாதிரி அதையும் தாண்டி சின்ன அலை வர்றது இல்லையா? அந்த மாதிரி அந்த பெரிய அலையையும் தாண்டி உங்க லைஃப்ல ஒரு அமைதி வரும். நம்புங்க. இப்போ பிராக்டிகல் எக்சர்சைஸ் ஒண்ணு சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 2 காலம் போட்டுக்கோங்க. முதல் காலத்துல என்னால மாற்ற முடியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத எழுதுங்க. அந்த பெர்சன் உங்கள விட்டு போனது, அவங்க திரும்ப வருவாங்களா, வரமாட்டாங்களான்றது தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேற யாராவது விரும்புறாங்களா, இந்த எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களால மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதுங்க. அடுத்த காலத்துல என்னால மாற்ற முடியிற விஷயங்கள் அப்படின்னு போட்டு எழுதுங்க. இப்போ நீங்க வந்து கஷ்டத்தால நெறைய உங்களோட ஹெல்த், உங்களோட கெரியர் இந்த மாரி நெறைய விஷயம் பாதிச்சிருக்கும். உங்களால மாற்ற முடியிற விஷயங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு. இதெல்லாம் என்ன? உங்க ஹெல்த்த மாத்த முடியும். உங்களோட கெரியர க்ரோ பண்ண முடியும். உங்களோட கான்ஃபிடன்ஸ திரும்ப வளர்க்க முடியும். உங்களோட ஃப்யூச்சர ஹேப்பியா உங்களால மாத்த முடியும். உங்களோட ஹாப்பினஸ் இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த 2 லிஸ்ட்டையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஒரு உண்ம உங்களுக்கு புரியும். உங்களால வேற ஒரு பெர்சனோட லைஃப உங்களால மாத்த முடியாது. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு எக்சர்சைஸ். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஃபோன் எடுத்து அவங்களோட சேட்ட வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நோட்ஸ் ஆப் இருக்கும் எல்லார் ஃபோன்லயும். அந்த நோட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஒரே ஒரு கொஸ்டின எழுதுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு என்ன கத்துக் குடுத்தது? ஒரு லெசன எழுதுங்க. 2 லெசன் எழுதுங்க. 10 லெசன் உங்க வாழ்க்கையில சொல்லிக் குடுத்திருந்தாலும், அந்த 10 லெசனையும் எழுதுங்க ஒண்ணு ஒண்ணா. ஒரு வலிய உங்க வாழ்க்கையில கோ த்ரூ பண்றீங்க அப்டின்னா, அத லெசனா மாத்தணும். அப்போதான் அந்த வலி திரும்பவும் உங்கள உடைக்காம இருக்கும். அந்த வலி உங்கள வளர்க்கறதுக்கு ஒரு பாடமா மாறும். ஒரு ரிலேஷன்ஷிப் முடியறதால உங்க வேல்யூ முடிஞ்சு போயிடாது. ஒருத்தர் வந்து உங்கள சூஸ் பண்ணல, விட்டுட்டு போயிட்டாங்க அப்டின்றதுக்காக, நீங்க லவ்வபிளான பெர்சன் கிடையாது அப்டின்லாம் கிடையாது. அது அந்த ஒரு பெர்சனோட தனிப்பட்ட டிசிஷன். அது உங்களோட வொர்த்த வந்து டிசைட் பண்ணவே பண்ணாது. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேல்யூ என்ன? உங்களுடைய வொர்த் என்ன? அப்படின்றது உங்கள விட்டுட்டு போன ஒரு நபர வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அதனாலே இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் இனிமே எக்ஸ்ப்ளனேஷன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இவ்ளோ நாள் இந்த பெயின்ல இருந்து ஹீலிங் ஆகாததுக்கு நான் தான் காரணம். இப்போ ஹீல் ஆகுறதுக்கு என்ன நான் அனுமதிக்கிறேன். இப்போ நீங்க உங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். அதாவது காயப்பட்ட ஒரு குழந்தைக்கு நீங்க தான் ஹீலிங் குடுக்கணும். ஒரு மதர் மாதிரி. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் உங்கள ஒரு தாய் போல நீங்க நெனச்சுக்கோங்க. எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும், தான் குழந்தைக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி காயப்பட்ட உங்களோட இன்னர் சைல்டு. அதுக்கு வந்து நீங்களே மதரா மாறுங்க. காயப்பட்ட அந்த குழந்தை திரும்பவும் அந்த பெர்சன தேடி போச்சு அப்டின்னா, ஒரு அம்மா மாதிரி நீங்க தான் கைட் பண்ணணும். அந்த பெர்சன் உனக்கு சேஃப் கிடையாது அப்டின்றத உங்க பிரெயின்க்கு நீங்க டீச் பண்ணணும். அந்த பெர்சன் உனக்கு சேஃப் இல்ல. அங்க போனா நீ திரும்பவும் ஹர்ட் ஆவ. நீ இப்போ ஹீல் ஆகணும். உன்னோட ஃபியூச்சர் இத விட பிரைட்டா இருக்கும்.
அந்த பெர்சன் உனக்கு சரியானவங்க கிடையாது அப்படின்றத உங்க பிரெயின்க்கு நீங்க டீச் பண்ணணும். அதாவது உங்களுடைய குழந்தைக்கு. நார்மலா இருக்க ஒரு பெர்சனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது கேட்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கலாம். ஆனா காயப்பட்டு எப்படி இதுலருந்து ஹீல் ஆகுறதுன்னே தெரியல அப்படின்னு இருக்க பெர்சனுக்கு இது கண்டிப்பா ஹீலிங்க்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். நம்பர் 5 பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்தா என்ன செய்றது? எப்படி உண்மையா மூவ் ஆன் ஆகுறதுன்றத பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அக்செப்டன்ஸ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பெர்சனுக்கு மெசேஜ் அனுப்புறதையும் நிறுத்திட்டீங்க. சோசியல் மீடியா செக் பண்றதையும் குறைச்சுட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும்போதோ, ஒரு ரோட்ல வந்து அவங்களோட போன அதே பிளேஸ்க்கு போகும்போதோ, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட் வரும்போது, அந்த பெர்சனோட ஞாபகம் உங்களுக்கு வருது அப்டின்னா, அந்த டைம்ல மூவ் ஆன் ஆகிட்டு இருக்க டைம்ல நெறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. நான் இன்னும் அந்த பெர்சன மறக்கல போல இருக்கு. அதனால தான் அவங்க ஞாபகம் வருது அப்டின்னு நெனச்சுக்குவீங்க. ஆனா அது உண்ம கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல. நீங்க ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போனது உங்களுக்கு மறந்துருச்சா? சின்ன வயசுல விழுந்து காயப்பட்டது, உங்களோட அந்த காயத்த பார்க்கும்போது, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு மறந்துருச்சா? இல்லையே! அப்டின்னா, இப்போ உங்க உடம்புல இருக்க அந்த அடிபட்ட ஒரு தழும்ப பார்க்கும்போது, சின்ன வயசுல விழுந்து அடிபட்டது உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, மெமரில அது ஸ்டோர் ஆகியிருக்கு. அதே மாதிரி தான் அந்த பெர்சனோட ஞாபகமும் உங்களுக்கு வருது. அது ஜஸ்ட் மெமரி. ஃபீலிங்கும் அதே அளவுல இருக்கு அப்டின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. மெமரி பிரெயின்ல சேமிச்சு வச்சிருக்க இன்ஃபர்மேஷன அந்தந்த டைம்ல அந்தந்த வலி பத்தியோ, ஏதோ ஒரு ஞாபகம் வரும்போது, அந்த இன்ஃபர்மேஷன உங்க மெமரீஸ்ல கொண்டு வரும். அதுக்காக நீங்க வந்து அவங்கள மறக்கல அப்டின்ட்டு அர்த்தம் கிடையாது. அது ஜஸ்ட் மெமரீஸா மட்டும் பாருங்க. எமோஷனல் ரியாக்ஷன அந்த இடத்துல கொண்டு வராதீங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹீலிங் அப்டின்னா, அந்த பெர்சன முழுசா மறந்துடணும். முழுசா மெமரீஸ்ல இருந்து எரேஸ் பண்ணிடணும் அப்படி கிடையாது. ஒரு நாள் அவங்களோட ஞாபகம் வந்தாலும், அது உங்கள உடைக்காத மாதிரி, அது உங்கள காயப்படுத்தாத மாதிரி நிலைக்கு வர்றது தான் ஹீலிங். அதுதான் எமோஷனல் ஃப்ரீடமும் கூட. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கையில ஒரு ஆழமான காயம் அடிபட்டு அழுகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். 1 வாரம் ஆனதுக்கப்புறம் காயம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். 1 மாசம் ஆனதுக்கப்புறம் காயம் முழுசா ஆறிடும். ஆனா, அதுக்கான அந்த தழும்பு, அந்த அடையாளம் எப்பவுமே உங்க உடம்புல இருக்கும். அந்த தழும்ப பார்க்கும்போது, இன்னும் அந்த காயம் உங்க உடம்புல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்டின்ட்டு அர்த்தம் இல்லல்ல. அது ஜஸ்ட் அடிபட்டு எப்பவோ ஆறிப்போன ஒரு தழும்பு. அவ்ளோதான். முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். நினைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த நினைவுகள்ல இருக்க அந்த பெர்சனால உங்கள இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் ஹீலிங். இப்போ ஒரு பவர்ஃபுல் எக்சர்சைஸ் உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா, உண்மையாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க திங்கிங் மாற ஆரம்பிக்கும். அடுத்த தடவ அந்த பெர்சனோட நினைவு வருது அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அந்த நினைவுகளோட ஃபைட் பண்ணாதீங்க. அவங்க நம்ம கூடவே இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி நமக்கு நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள சொல்லுங்க. ஆமா, இது வந்து ஒரு ஞாபகம். என்னோட மெமரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஞாபகம். இது எனக்கு வர்றது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா, இது வந்து என்னோட எதிர்காலத்த எதுவுமே மாத்தப் போறது கிடையாது அப்படின்ற சென்டென்ஸ வந்து உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க அந்த நினைவுகள் உங்கள பாதிக்கல, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல அப்படின்ற சென்டென்ஸா நீங்க சொல்லும்போது, உங்க பிரெயின்க்கு ஒரு புது சிக்னல் நீங்க குடுக்குறீங்க. நான் இனிமே வந்து டேஞ்சர்ல இல்ல. இந்த ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் டேஞ்சர் ஜோன்ல இல்ல. நான் சேஃபா தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு சிக்னல். இன்னொரு மிஸ்டேக் நீங்க பண்ணவே கூடாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூவ் ஆன் ஆகும்போது ஒரு ஃபீலிங்க மெஷர் பண்ணுவாங்க. நான் இன்னும் அழுறேன் அப்டின்னா, நான் இன்னும் மூவ் ஆன் ஆகல. நான் இன்னும் அந்த பெர்சன மிஸ் பண்றேன் அப்டின்னா, நான் ரொம்ப வீக்கான பெர்சனா இருக்கேன் போல இருக்குன்னு. அப்படி கிடையாது. மூவ் ஆன் அப்டின்றது ஒரு ஃபீலிங் கிடையாது. அது ஒரு டெசிஷன். ஒவ்வொரு நாளும் அந்த பெர்சன நெனச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, உங்கள நீங்க சூஸ் பண்ற டெசிஷன் தான் அது. நீங்க வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, உங்க வாழ்க்கையில நீங்க வளரணும். அந்த பெர்சன் இல்லனாலும் உங்களால நல்லபடியா வாழ முடியும் அப்படின்ற டிசிஷன் தான் அது. உங்க லைஃப்ல ஒரு சாப்டர் பெயின்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அதுக்காக மொத்த லைஃப்பும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மீதி இருக்க சாப்டர்ல சோகமும் இருக்கலாம், சந்தோஷமும் இருக்கலாம். நீங்க சக்சஸ் ஆகுற ஒரு சாப்டரும் அதுல இருக்கலாம். அடுத்த சாப்டர யார் எழுதப் போறாங்க? மத்த பெர்சன் வந்து எழுதப் போறாங்களா? இல்ல உங்கள விட்டுட்டு போன பெர்சன் எழுதப் போறாங்களா? கிடையாது. உங்களோட சாப்டர நீங்க தான் எழுதணும். எழுதப் போறதும் நீங்க தான். ஒரு நாள் நீங்க வந்து திரும்பவும் சிரிப்பீங்க. திரும்ப நிம்மதியா தூங்குவீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. திரும்பவும் யாரோட அப்ரூவலும் இல்லாம உங்கள நீங்களே மதிப்பீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த நாள் நீங்க அந்த பெர்சன மறந்ததால கிடையாது. உங்கள நீங்க திரும்பவும் கண்டுபிடிச்சதால. உங்க ட்ரீம்க்காக, உங்க கோல்க்காக நீங்க திரும்பவும் ஓட ஆரம்பிச்சதால. இதுக்கப்புறம் நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லி தரப்போற ஒவ்வொரு விஷயமும் உங்க நல்லதுக்காகவும், உங்கள வளர்க்கக்கூடிய நல்லதுக்காகவும் மட்டும் தான் இருக்கணும். அந்த காயப்பட்ட குழந்தைய நல்ல வழியில கூட்டிட்டு போற ஒரு நல்ல அம்மாவா நீங்க தான் இருக்கணும். இந்த வீடியோ முடியப்போது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வலி தந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. உங்க பிரெயின்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாப்டர் முடிஞ்சுது.
இதுக்கப்புறம் புது சாப்டர்ல நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.